Good morning students, welcome to Sheba group of schools online class. Previous class like chapter 8 presentation basics and the introduction pathom and then how will you open presentation and then new presentation eppadi open pannom slides na enna nulla details pathom correct ah adhe madri same as the windows elements pathom correct ah then and the options adha presentation la ulla concept parts of impress window அந்த இம்ப்ரெஸ் விண்டோ தான் என்னன்னா அந்த ப்ரெசன்டேஷன் விண்டோ ஓகேயா ஸோ அந்த விண்டோவில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது ஸோ அந்த டைப்ஸ் ஸ்லைட் பேன்ஸ் அண்ட் தென் டெம்ப்ளெட்ஸ் அண்ட் தென் டாஸ்க் பேன் தென் ப்ரெசன்டேஷன் தென் மாஸ்டர் பேஜ் ஸ்லைடு ட்ரான்சிஷன் இதெல்லாமே எங்கே பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கிளாஸ் சேம் அஸ் த விண்டோஸ் எலிமெண்ட்டில் ஒரு 2 or 3 அதாவது இம்பார்ட்டண்ட்டான அதர் பேக்கேஜஸில் இல்லாத Windows elements 2 or 3 பார்த்தோம் இதில் view buttonsல status bars and then navigator பார்த்தோம் ஓகேயா இப்போ டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா workspace ஓகேயா workspaceல என்னன்னா there are 4 or 5 commands இருக்குது ஓகே அந்த கான்செப்ட் அதாவது நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் இல்லைன்னா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வரது என்னன்னா நியூ presentation window ஸோ அந்த நியூ presentation windowவில் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தென் அந்த ஸ்லைடு இந்த சைடு என்ன இருக்குன்னா ஸ்லைட் சார்ட்டர் வியூ இருக்கும் ஓகேயா தென் அந்த அனிமேஷன் இல்லைன்னா ஸ்லைட்ஸ் ட்ரான்சிஷன் இதெல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும் தென் நார்மலாக யூஸ் பண்ணதை அந்த சேம் அஸ் த விண்டோஸ் எலிமெண்ட் இதெல்லாம் டைட்டில் பார் மெனு பார் அண்ட் தென் டூல்ஸ் பார் அண்ட் தென் ரூலர் ஸ்டேட்டஸ் பார் அண்ட் தென் ஸ்க்ரோல் பார் இந்த சேம் அஸ் நம்ம ஃபஸ்ட்டு 2 பேக்கேஜில் படித்த சேம் கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணாங்க டைட்டில் பார் இஸ் த டாப் ஆஃப் த மோஸ்ட்ல இருக்குதா அந்த பார் தான் டைட்டில் பார் இட் ஐடென்டிஃபை த டாக்குமெண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு நேம் நம்ம என்ன நேமில் சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த நேமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணதான் என்னது டைட்டில் பார் ஓகேயா தென் மெனு பார் ஸோ இந்த மெனு பாரில் ஸோ மெனி மெனுஸ் இருக்கும் அந்த மெனுஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ப்ரெசன்டேஷனை சேஞ்ச் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் கட் காப்பி பேஸ்ட் இல்லைன்னா டயக்ராம் மாற்றலாம் இல்லைன்னா ஸோ மெனி அனிமேஷன் எல்லாம் செட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா இந்த மெனு பார் தென் அதை ஃபாலோ பண்ணி என்ன வரும்னா டூல் பார்ஸ் வரும் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் டூல் பார்ஸ் இருக்கும் ஒன் இஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் ஃபார்மேட்டிங் டூல் பார் ஓகே ஞாபகம் இருக்கா ஓகே ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் கட் காப்பி பேஸ்ட் அதை நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ அந்த டூல்ஸில் அந்த டூலுக்கு தேவையான அந்த பிக்சரோட அந்த டூல் டிப்போட என்ன செய்யும் நமக்கு டிஸ்பிளே ஆகும் சேம் அஸ் ஃபார்மேட்டிங் டூல் பார் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லைட்ஸில் எழுதக்கூடிய டெக்ஸ்ட் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் இல்லைன்னா டயக்ராம் கலர் சேஞ்ச் பண்ண இது இல்லைன்னா வேறு ஏதாவது நீங்கள் பேக்ரவுண்ட் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபார்மேட்டிங் டூல் நெக்ஸ்ட் வந்து ரூலர் ஸோ இந்த ரூலர் வந்து நம்ம மார்ஜின் செட் பண்ணக்கெல்லாம் இந்த ரூலர் என்ன செய்யும் நமக்கு யூஸ் ஆகும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஸ்லைடு அதை ஒர்க் ஸ்பேஸ் ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தேவையானது யூசர் என்ன தேவையோ அந்த டெக்ஸ்ட் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் இல்லைன்னா டேபிள்ஸ் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு நீங்கள் ஆப்ஷன்ஸ் என்ன இன்சர்ட் பண்ணது அந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கும் ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸ்னால் நம்ம ப்ரெசன்டேஷனை பொறுத்தவரை ஸ்லைட்ஸுன்னு அது ஓகேயா ஸோ இந்த ஸ்லைட்ஸை எப்படி ஆட் பண்ணலாம் இந்த ஸ்லைட் சார்ட்டில் எவ்வளோ நியூ ஸ்லைட்ஸ்னால் நியூ பேஜஸ் எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் எப்படி அந்த ஸ்லைடை டெலீட் பண்ணலாம் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு என்னதுன்னா ஸ்க்ரோல் பார்ஸ் ஸோ இந்த ஸ்க்ரோல் பார் வந்து தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரோல் பார்ஸ் இருக்கும் ஒன்று வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஓகே வெர்டிக்கல்னா என்ன எப்படி இருக்கும் ஹரிசாண்டல் எப்படி இருக்கும் வெர்டிக்கல்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ அப் அண்ட் டவுன் அண்ட் தென் லெஃப்ட் டு ரைட் நம்ம மூவ் பண்ணது தான் இந்த 2 ஸ்க்ரோல் பார் யூஸ் ஆகும் அண்ட் தென் அதை ஃபாலோ பண்ணி தான் டாஸ்க் பார் அண்ட் தென் ஸ்டேட்டஸ் பார் இருக்குது டாஸ்க் பாரில் தேர் ஆர் நேவிகேட்டர் இருக்கும் அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா அதில் வியூ பட்டன்ஸ் அண்ட் தென் ஸ்டேட்டஸ் பார் இருக்குது ஓகே ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் டுடே கிளாஸில் அந்த ஸ்லைடு அதாவது நீங்கள் அந்த ஸ்லைடில் எதெல்லாம் கான்செப்ட் பண்ணலாம் அந்த ஒர்க் ஸ்பேஸில் எதெல்லாம் நீங்கள் எழுதலாம் இல்லைன்னா எதெல்லாம் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணலாம் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் வியூ and then outline view and then notes view and then slide sorter view and then hands out view இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா நார்மல் வியூ இப்போ நார்மல் வியூனா என்னதுன்னா நார்மலாக நீங்கள் அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த நியூ டாக்குமெண்ட் எடுத்து எப்படி இருக்கும் ஒயிட் கலரில் ஒரு பேஜ் இருக்குது ஓகே ஸோ அந்த பேஜ் தான் அந்த நியூ பேஜ் ஃபர்ஸ்ட் அந்த ஒயிட் கலர் unruled paper மாதிரி இருக்கும் ஓகே
சேம் அஸ் த ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்லாம் என்னதுன்னா அந்த நியூ பேஜை தான் நம்ம இங்கே என்ன சொல்லுதோம்னா ஸ்லைட்ஸ். ஸோ நார்மலாக எப்படி இருக்கும்னா நம்ம க்ரியேட் பண்ணக்குள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிற கான்செப்ட் தான் என்ன நார்மல் வியூ. மெயின் வியூ ஃபார் கிரியேட்டிங் இண்டிவிஜுவல் ஸ்லைட்ஸ். இந்த இண்டிவிஜுவல் ஸ்லைட்ஸ்னால் நமக்கு தேவையான யூசர் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணது நார்மல் பிளைன் பேப்பராக இருக்கிறது மாதிரி தான் இந்த ஸ்லைட்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வியூ. அண்ட் தென் அவுட்லைன் வியூ. Rearrange the order of slides. Rearrange na for example 5 or 6 slides na page. Okay ah, நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க அனிமேஷன் கலர்ஸ் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அது வந்து அரேஞ்ச் பண்ண ரீஅரேஞ்ச்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு லாஸ்ட்ல இருக்கு இது ஃபர்ஸ்ட் இப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணக்குள்ள கான்செப்ட் தான் எந்த வியூவில் இருக்கும்னா அவுட்லைன் வியூ. ஓகே, இப்போ நார்மல் வியூ அண்ட் தென் அவுட்லைன் வியூ. தென் தேர்ட் ஒன் இஸ் நோட்ஸ் வியூ. இப்போ நோட்ஸ் வியூனா என்னதுன்னா ஏதாவது நீங்கள் அந்த ஸ்லைடு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைடை பற்றி அந்த பேஜை பற்றி உள்ள ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா யூஸருக்கு தெரியும் வேறு வெளியிலேருந்து யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் ஏதாவது நீங்கள் கமெண்ட்ஸ் லைன் மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட்ஸோ இல்லைன்னா ஏதாவது நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எழுதணுன்னா இந்த வியூ நீங்கள் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நோட்ஸ் வியூ. யூ ஆட் நோட்ஸ் டு ஈச் ஸ்லைட்ஸ் that are not seen when the presentation is shown. Suppose அந்த நீங்கள் நோட்ஸ் வியூ க்ரியேட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலான்னா அந்த டைம் அந்த ஸ்லைடு க்ரியேட் பண்ணும்போது நோட்ஸ் எல்லாம் டைப் பண்ணலாம். பட் அந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் அனிமேஷன் இல்லைன்னா ஷோ பண்ணும்போது அந்த நோட்ஸ் என்ன செய்யாது நமக்கு டிஸ்பிளே ஆகாது, ஹைட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த நோட்ஸ் வியூ. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன வியூ இருக்குன்னா ஸ்லைட் சார்ட்டர் வியூ. ஸோ இந்த டம் நேம்ஸ் ஆஃப் ஈச் ஸ்லைட்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் கிரியேஷன். இந்த தம் நெயில்ஸ்னா அந்த ஒவ்வொரு ஸ்லைடே நம்ம என்ன செய்வோம்னா அரேஞ்ச் பண்ணி அது வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் விண்டோலையே எவ்வளோ ஸ்லைட்ஸ் இருக்குன்னு தம் நெயில்ஸ் மாதிரி பெரிய பாக்ஸ் மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ணி தான் என்னது தம் நெயில்ஸ். ஓகேயா, ஸோ அந்த தம் நெயில்ஸ் வந்து அந்த ஆர்டரில் வரணும்னா ஸ்லைட் சார்ட்டர் வியூ. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் என்னதுன்னா ஹேண்ட்ஸ் அவுட் வியூ. திஸ் இஸ் த பிரிண்ட் அவுட். நம்ம அந்த பேஜ் இல்லைன்னா எவ்வளோ பேஜ் எவ்வளோ ஸ்லைட்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் வரணுமோ அந்த பிரிண்ட் பார்க்கக்கூடிய ப்ரீவியூ பார்க்க இது மாதிரி செட் பண்ண தான் என்னது ஹேண்ட்ஸ் அவுட்ஸ் வியூ. ஸோ இதெல்லாம் என்னதுன்னா ஒர்க் ஸ்பேஸில் நமக்கு இந்த அதை க்ரியேட் பண்ணக்கூடிய வியூஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஃபார்மேட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன். இந்த ஃபார்மேட்டிங் ப்ரெசன்டேஷன்னா என்னதுன்னா ஃபார்மேட்டிங்னா என்னது எடிட் இல்லைன்னா சேஞ்ச் டெக்ஸ்ட் இல்லைன்னா கலர்ஸ் இது எதாவது நம்ம சேஞ்ச் பண்ணதான் என்னது ஃபார்மேட்டிங் presentation. And then inserting additional slides. இப்போ additional slides நம்ம insert பண்ணணும். For example first new slide நம்ம presentation அந்த page open பண்ணாலே only one slide தான் டிஸ்பிளே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும்னா இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணக்கு 2 or 3 ways இருக்கு. ஓகே, அந்த நார்மல் வியூ ஸ்லைட் சார்ட்டர்லையும் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நியூ ஸ்லைடு க்ரியேட் பண்ணலாம். சேம் அஸில் நீங்கள் மெனு வைஸாகவும் போய் என்ன பண்ணலாம் இன்சர்ட் பண்ணலாம் ஸ்லைடு. அதே மாதிரி ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஸ்லைடு க்ரியேட் பண்ணலாம். சேம் அஸ் த டெலீட் ஸ்லைடு. அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத அதாவது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்ல அந்த ஸ்லைடு அந்த பேஜை நீங்கள் டெலீட் பண்ணக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எடிட்டில் போயும் நீங்கள் மெனு வைஸாகவும் போய் டெலீட் பண்ணலாம். சேம் அஸ் த ஷார்ட்கட் கீ அண்ட் தென் என்னது அந்த பர்டிகுலர் ஸ்லைடை செலக்ட் பண்ணி டெலீட் கீ கொடுத்தாலும் என்ன ஆகும் நமக்கு டெலீட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டெலீட்டிங் கீ. அண்ட் தென் மெயின் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் என்னதுன்னா ரன்னிங் த ஸ்லைட் ஷோ. ஓகே, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க ஸ்லைடு க்ரியேட் பண்ணியாச்சு அழகாக டிசைன் பண்ணிட்டீங்க அனிமேஷன் எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ரன் பண்ணணும். ரன் பண்ணி நமக்கு என்ன செய்யணும் அவுட்புட் எப்படி வருது அழகாக இருக்கா ப்ராசஸ் எப்படி ஆகுது ஆக்ஷன் எப்படி ஆகுதுன்ற டீட்டெயில்ஸை பார்க்க தான் என்னது ரன்னிங் த ஸ்லைட் ஷோ. நம்ம அனிமேஷன் எல்லாம் செட் பண்ணி F5 கீயை ப்ரெஸ் பண்ணாலே என்ன ஆகும்னா அந்த ஸ்லைடு ஷோ காமிக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எந்த மூவ்மெண்ட் எத்தனை செகண்ட் நீங்கள் ப்ராசஸ் ஆகணும்ல டீட்டெயில்ஸ் அதே மாதிரி சவுண்டு வீடியோ இதெல்லாமே செட் பண்ணியிருக்கீங்களா எல்லாமே செட் பண்ணி ஃபினிஷ் பண்ணால் தான் இந்த ரன்னிங் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் மாஸ்டர் ஸ்லைடு. ஸோ இந்த மாஸ்டர் ஸ்லைடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மெயின் ஸ்லைடு அண்ட் தென் நிறைய சப் ஸ்லைடு க்ரியேட் பண்ண சப் பேஜஸ் க்ரியேட் பண்ண மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் இந்த மாஸ்டர் ஸ்லைடு க்ரியேட் பண்ணலாம். தென் லாஸ்ட் கான்செப்ட் என்ன கிரியேட்டிங் கிராஃபிக் ஆப்ஜெக்ட். இப்போ கிராஃபிக்ஸ்னாலே உங்களுக்கு பாய்ஸ் இல்லைன்னா கேர்ள்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி இப்போ என்னதுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது தான் இந்த கிராஃபிக். அதை ப்ரெசன்டேஷன் எடுத்தாலே உங்களுக்கு என்னது இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அதில் அனிமேஷன் இல்லைன்னா அனிமேஷன் செட் பண்ணிக்கலாம் சவுண்டு வீடியோ எல்லாமே எதில் செட் பண்ணலாம் இந்த ப்ரெசன்டேஷன். நம்ம மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இல்லைன்னா கேல்சியில்
கிரியேட் பண்ண முடியாத கான்செப்ட் எங்கே கிரியேட் பண்ணுவோம்னா இந்த ப்ரெசன்டேஷனில். ஓகே, ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம கிரியேட் பண்ணால் கிராஃபிக் ஆப்ஜெக்ட், அதில் வீடியோ சவுண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணலாம், வீடியோ அதே மாதிரி எல்லாம் அந்த அனிமேஷன் எல்லாம் செட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே எங்கே யூஸ் பண்ணுதோன்னா இந்த ப்ரெசன்டேஷனில். ஓகேயா? ஓகே, டேக் இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 235. ஓகே, அதில் அந்த ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஒர்க் ஸ்பேஸ்னால் என்ன உள்ள டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புக்கில் கொடுத்துருக்காங்க. எப்படி சேஞ்ச் பண்ணலாம், என்ன அந்த ஆப்ஷன்னா என்னது, எந்த வியூவில் அதாவது எந்த மெனு வைஸாக போகலாம் உள்ள டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. தென் செகண்ட் நோட்ஸ் வியூனாலும் என்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணது தான் இந்த நோட்ஸ் வியூ யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்பேஸில் நீங்கள் என்ன டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைட் பேனில் போயிட்டு என்ன பண்ணலாம் அந்த நோட்ஸ் எல்லாம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா ஷார்ட்கட் கீ F11 கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஸ்லைட் சார்ட்டர் வியூ. So view, go for the view menu and then toolbars and then slide view அந்த பட்டன் இல்லைனா அந்த கமாண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த கான்செப்ட் வரும். தென் இல்லைனா கண்ட்ரோல் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே என்ன செய்யணும் அந்த ஸ்லைட் சார்ட்டர் வியூ. தென் கர்சர் அண்ட் தென் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் அண்ட் தென் செகண்ட் ஸ்லைட் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் ஸ்லைட் சார்ட்டர் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் என்ன ஸ்லைடு டிரான்சிஷன். ஸோ இந்த ஸ்லைட்ஸ் டிரான்சிஷன் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணணும். டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் ஸ்லைட் டிரான்சிஷன் யூஸ் ஆகும். ஓகே, தென் ஹேண்ட்ஸ் அவுட் வியூ. இந்த ஹேண்ட்ஸ் அவுட் வியூ இஸ் செட்டிங் ஃபார் த பிரிண்ட் அவுட் ஹேண்ட்ஸ் அவுட். ஓகே, பிரிண்ட் அவுட்டுக்குள்ள கான்செப்ட் தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். அண்ட் தென் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா நார்மலாக பிரிண்ட் எப்படி எடுப்போம், ஃபைல், கோ ஃபார் த ஃபைல் மெனு, தென் செலக்ட் ஃபார் த பிரிண்ட் ஆப்ஷன். உங்களுக்கு எத்தனை பேஜஸ் எத்தனை காப்பீஸ் வேணும்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் ஹேண்ட்ஸ் அவுட் வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட்டிங் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த ஃபார்மேட்டிங் ப்ரெசன்டேஷன் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நான் என்னதான் அந்த சேஞ்சிங் பண்ண. ஸோ நம்ம புக்கில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரியேட்டிங் த ஃபர்ஸ்ட் ஸ்லைட். அந்த கிரியேட்டிங் நார்மல் ஸ்லைடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் டைட்டிலோ இல்லைனா சப்டைட்டில் கொடுக்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணது தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. தென் அனதர் வே இன்சர்ட்டிங் அடிஷ்னல் ஸ்லைட்ஸ். இன்சர்ட்டிங் அடிஷ்னல் ஸ்லைட்ஸில் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு 5 or 6 ஸ்லைட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா இன்னும் தேவைன்னா என்ன பண்ணலாம் அடிஷ்னலாக இன்சர்ட் பண்ணலாம். இப்போ தென் அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபாஸ்ட்டாக இன்சர்ட் எ நியூ ஸ்லைட். திஸ் கேன் பி டன் இஸ் வெரைட்டி ஆஃப் வேஸ். அதாவது நிறைய வேஸில் நம்ம என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் கிளிக். ரைட் கிளிக் அதாவது எந்த ஸ்லைட் பக்கத்தில் உங்களுக்கு அந்த நியூ ஸ்லைடு இன்சர்ட் பண்ணணுமோ அந்த ஸ்லைடை பக்கத்தில் நீங்கள் என்ன செய்யணும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இன்சர்ட் மெனு, கோ ஃபார் த இன்சர்ட் மெனு. மெனு பார்லேருந்து இன்சர்ட் பட்டனை இன்சர்ட் மெனுவில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைடு சொல்ல ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே என்ன ஆகும் நமக்கு நியூ ஸ்லைடு இன்சர்ட் ஆகும். தென் another way, click the empty space after the last slide also to create a new slide. Suppose நீங்கள் last slide next insert பண்ணணும்னா enter key press பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன நியூ ஸ்லைட் வரும். பட் மெனி வேஸில் எதை என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ண இது inserting additional slides. Same as the deleting slide. First எந்த ஸ்லைடு உங்களுக்கு தேவையில்லையோ வேண்டாமோ அதை நீங்கள் என்ன செய்யணும் first select பண்ணணும். Then go for the edit menu and then delete slide னு ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாலே எந்த ஸ்லைட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது delete ஆகும். சேம் வே another way என்னதுன்னா ரைட் கிளிக் பண்ணியும் அந்த பர்டிகுலரான ஸ்லைடை delete பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிவிட்டு delete கீ ப்ரெஸ் பண்ணாலும் என்ன ஆகும் நமக்கு delete ஆகிடும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்னதுன்னா ரன்னிங் த ஸ்லைட் ஷோ. டு ரன் ஸ்லைட் ஷோ done for the following steps. ஸ்லைட் ஷோ மெனுவில் போயிட்டு அதாவது மெனு பாரில் ஸ்லைட் ஷோன்னு சொல்லுது ஒரு மெனு இருக்கும். ஸோ கோ ஃபார் த ஸ்லைட் ஷோ. ஸ்லைட் ஷோ மெனுலேயே ஸ்லைட் ஷோன்னு ஒரு கமெண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா மவுஸ் கிளிக்கா இல்லைன்னா கீபோர்ட் கிளிக்கா இல்லைன்னா ஆரோஸ் ஏதோ ஒரு அந்த ஸ்பேஸ் பார் கிளிக்கா ஏதோ ஒரு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த அனிமேஷன் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஆக்ஷன் வர மாதிரி செட் பண்ணலாம். சேம் அஸ் த கிளிக் டு எக்ஸிஸ்ட் ப்ரெசன்டேஷன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாமா இல்லைன்னா வேறு கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா டைமிங் செட் பண்ணலாமா டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸர் வந்து என்ன செய்யணும் செட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ரன்னிங் த ஸ்லைட் ஷோ. நெக்ஸ்ட் சேவிங் அ ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டே படிச்சிட்டோம். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் லோவர் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஹவ் வில் யூ சேவ் ஏ டாக்குமெண்ட்ஸ் பிக்சர்
என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், go for the file menu and then select for the save command. okay otherwise control plus s கொடுத்தாலும் அந்த dialog box வரும். நீங்கள் file name கொடுத்து save command கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த particular presentation உங்களுக்கு என்ன ஆகும், select ஆகும். okay this is the save a presentation. and then master slide, இது வந்து last concept என்னதுன்னா master slide 2 mark question. and then master slide is a slide that is used as a starting point for other slide. நீங்கள் ஃபர்ஸ்ட்ல என்ன கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ சேம் அஸ் த லாஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் ஸ்லைடு வரைக்கும் அதே மாதிரி வரும். ஸோ இட் இஸ் சிமிலர் டு பேஜ் ஸ்டைல் இன் ரைட்டர் மாடலில் நமக்கு என்ன செய்யணும்னா இந்த கான்செப்ட் இருக்கும். எ ஸ்லைட் ஷோ கேன் பி மோர் தேன் ஒன் மாஸ்டர் ஸ்லைட். ஓகே இதில் வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கலர்ஸ் இதெல்லாமே எங்கே மாற்றிக்கலாம்னா இந்த மாஸ்டர் ஸ்லைடில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கோ ஃபார் த view menu, then master and then master slide select பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா then last concept is graphic object, creating graphic objects to drawing toolbarsலே அந்த கான்செப்ட் இல்லை. அதை ட்ராயிங்னா என்னது, ரெக்டாங்கிள் சர்க்கிள் இதெல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணதான் ஆப்ஜெக்ட். ஓகேயா ஸோ இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணாலே ஆல்ரெடி எல்லாமே என்ன செய்யும் நமக்கு வந்துடும். ஸோ அந்த கான்செப்ட் அதே மாதிரி இன்சர்ட்டிங் இமேஜஸ், உங்கள் பிக்சர்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணணும்னாலும் இன்சர்ட் மெனு, கோ ஃபார் த இன்சர்ட் மெனு அண்ட் தென் செலக்ட் ஃபார் த செலக்ட் பிக்சர்ஸ் அண்ட் தென் ஃப்ரம் ஃபைல். ஸோ நம்ம சிஸ்டத்தில் பிக்சர்ஸ் சேவ் பண்ணி வச்சுருந்தோன்னா அதை என்ன பண்ணலாம், நம்ம ப்ரெசன்டேஷனில் இன்சர்ட் பண்ண மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் ஆடியோ அண்ட் வீடியோ இன்சர்ட்டிங் எப்படி இன்சர்ட் பண்ணலான்னா இன்சர்ட் மெனு, கோ ஃபார் த இன்சர்ட் மெனு அண்ட் தென் செலக்ட் ஃபார் த மூவி அண்ட் தென் சவுண்டு. இப்போ ஒரு பேர்ட் சவுண்டு இல்லைன்னா இது அனிமல்ஸ் சவுண்ட் மாதிரி உங்களுக்கு அனிமேஷன் செட் பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் என்ன பண்ணலாம், நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும்னா ப்ரெசன்டேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்டு கான்செப்ட் அதாவது பேசிக்கில் நம்ம ரைட்டர் அண்ட் தென் கேல்சி இம்ப்ரெஸ் இதெல்லாமே அந்த விண்டோஸ் எலிமெண்ட் இதெல்லாமே ஓரளவு பேசிக் கான்செப்டாக தான் இருக்கும், அதாவது சேம் தான் இருக்கும். இந்த அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரே கான்செப்ட் என்னன்னா அனிமேஷன் செட் பண்ணலாம் அண்ட் தென் வீடியோ அண்ட் ஆடியோ செட் பண்ணது தான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் நிறைய ஸ்லைடு க்ரியேட் பண்ணி ஸ்டைலிஷாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ரெசன்டேஷனை டிஸ்பிளே பண்ண மாதிரி காமிக்கலாம். ஓகே இந்த கான்செப்டோட இந்த சாப்டர் என்ன ஆகுதுன்னா ஃபினிஷ் ஆகுது. சேம் அஸ் தான் 6, 7, 8 இந்த 3 சாப்டர்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ராக்டிக்கலுக்கு வரும். தென் ஒரு 2 or 3 ப்ரோக்ராம்ஸ் வரும். அதர் ப்ரோக்ராம் எல்லாமே நெக்ஸ்ட்டு நம்ம சாப்டர்ஸில் என்ன வரும், இனி நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நியூ சாப்டர்ஸ் என்ன செய்யணும் நான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.